நம்ம மல்லிக்கு இப்போ சரியான தைரியம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம மல்லி நேரா அந்த குடோன்ல மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதாவது அந்த லேடி வந்து கூட்டிட்டு போனதுக்கான காரணம் என்ன? அதாவது இப்படி வந்து அ இந்த மாரி எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது. அதாவது நானு அவங்க கூட சேர்ந்து நெறைய தப்பு பண்ணிட்டேன். அதாவது அந்த கும்பல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த ஒரு விஷயத்துல வந்து எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. அதே மாதிரி நம்ம மல்லிய கூட்டிட்டு நடந்து போயிட்டுருக்கும்போது, அந்த லேடி சொல்றாங்க, "உண்மையிலேயே இந்த வேலையெல்லாம் வந்து நானே எப்படியாச்சு இந்த குழந்தைங்களலாம் எப்புட்றா காப்பாத்துறது?" அப்படிங்கிற மாரி தான் இருப்பேன். எனக்கே வேற வழி இல்லாம தான் நான் இங்க வேலை செய்றேன். ஆனா, அதே சமயத்தில இவ்ளோ குழந்தைங்கள வந்து கடத்தி கொண்டு போய் இங்க விக்கிறது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கும்பல மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிற மாரி தோணுது. ஆனா, இந்த கும்பல அழிக்கிறதுக்கு யாரும் இதுவரைக்கும் சரியான ஒரு போலீஸ் வரல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது இந்த கும்பல் வந்து சாதாரணமா இங்க இல்ல. அதாவது எப்படியாச்சும் வந்து பணம் குடுத்து எல்லாரையுமே கரெக்ட் பண்ணி, எவ்வளோ போலீஸா இருந்தாலுமே அவங்க எல்லாரையுமே வந்து கரெக்ட் பண்ணிர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லி இருந்துட்டு வெண்பாவ கூட்டிட்டு வரதுக்காக போனாங்க இல்லையா? ஆனா அங்க போயிட்டு இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவ மட்டும் இல்ல மத்த குழந்தைங்களையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சில விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் மாஸா, ரொம்பவும் கிளாஸா வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்டின்னே சொல்லலாம். அதாவது இந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் சூப்பரா போயிட்டுருக்கு. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, நம்ம மல்லி கூட வந்து அங்க போயிட்டு என்ட்ரி குடுத்துறாங்க. அடுத்ததா உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடியது நம்ம வெண்பா தானா அப்டின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, உள்ளவும் இறங்க ஆரம்பிச்சுறாங்க. அங்க போயிட்டு வந்து இந்த மாரி வந்து உங்களோட பொண்ணு இங்க இருக்கு. அந்த பொண்ண மட்டும் குடுத்துருங்க. அதாவது அவங்க பணம் குடுக்குறேன் அப்டிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. பணத்துக்காக தானே இது எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது கலாவதி கிட்ட தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து பணம் வந்து அதாவது ரூ. 10,00,000 பணத்துக்காக தான் நம்ம வெண்பாவையும் இன்னும் அந்த 2 குழந்தைங்களையும் வந்து விக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்ச ரூபா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு மேல ஒரு பெரிய ஆள் இருக்காங்க இல்லையா? அதாவது இப்போ நம்ம கலாவதி இருந்துகிட்டு ஒரு கும்பல் கிட்ட கொண்டு வந்து அந்த குழந்தைங்கள ஒப்படைச்சாங்க இல்லையா? அந்த கும்பல் வந்து வெறும் 10 லட்ச ரூபாவோ, 20 லட்ச ரூபாவுக்காகவோ வந்து இந்த ஒரு வேலைய செய்யல. சில விஷயங்கள் 2,00,00,000, 3,00,00,000 அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அதாவது நம்ம வெண்பாவையும், இன்னும் மத்த குழந்தைங்க எல்லாரையுமே எடுத்துட்டு போயி, ஆர்கான்ஸ திருடி வந்து விக்கிறது. இந்த மாரி ஒரு வேலைய செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஆனா, மல்லிக்கு அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் காப்பாத்தணும். அந்த மாரி சிச்சுவேஷன் தான் போயிடுச்சு. ஆனாலுமே அங்க இருக்கக்கூடியவங்க வெண்பாவ குடுக்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க. முதல்ல வெண்பாவ கேட்கும்போதே வந்து அவங்க குடுத்துருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருக்கும். அதுவும் நம்ம மல்லியையும் வந்து அங்க ட்ராப் பண்ண முயற்சி பண்றாங்க. ஏன்னா, இந்த கும்பலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, உண்மையிலேயே வேற யாரும் வெளிய போகக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு பாலிசி இவங்களுக்குள்ள வந்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு விஷயத்த செய்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லிய வந்து அந்த ரவுடிங்கலாம் புடிச்சு கட்டி போட பார்க்குறாங்க. ஏன்னா, ஏற்கனவே குழந்தைங்களோட ஆர்கன்ஸ திருடி வித்தாலே பல கோடி வருது. அப்படி இருக்கும்போது மல்லிய கொண்டு போய் எங்கேயாச்சும் வித்தாங்க அப்படின்னா, இன்னும் பல கோடிகள வந்து பார்க்கலாம். பல லட்சங்கள பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டாங்க. ஐய்யய்யோ! என்னடா இது மல்லி வந்து இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்களே! மல்லி தப்பிப்பாங்களா? தப்பிக்க மாட்டாங்களா? உண்மையிலேயே என்னதான் நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே! அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லாருமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, கடைசியில இப்படிப்பட்ட விஷயத்த உண்மையிலேயே மாஸா நம்ம மல்லி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் தன்னோட வயித்துக்குள்ள அந்த குழந்தை இருக்கு. அதாவது விஜயோட குழந்தை வந்து இருக்கு. அந்த ஒரு விஷயத்த கூட பொருட்படுத்தாம வெண்பாவ காப்பாத்தணும், இந்த குழந்தைங்கள காப்பாத்தணும், தனக்கு என்ன ஆனாலுமே பரவால்ல அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி, கடைசியில அங்க இருக்கக்கூடிய இந்த கலாவதியோட கழுத்திலேயே கைய வைக்கிறாங்க. அதாவது கலாவதிய கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மல்லி பயங்கர கோவத்தோட மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கூட நம்ம மல்லிய வந்து கூட்டிட்டு போனாங்க இல்லையா? இந்த மாரி உங்க பொண்ண நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த லேடி இருந்துட்டு, "எம்மா என்னம்மா தைரியம் உனக்கு? அதுவும் இல்லாம கூட்டிட்டு வந்து எனக்கே ஆப்பு வைக்க பார்க்குறியே! அமைதியா அவங்கள விட்டுரும்மா, இல்லன்னா நம்மளலாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அமைதியா விட்டுரு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு, "நீங்க வரும்போது என்ன சொன்னீங்க? எல்லா குழந்தைங்களுமே காப்பாத்தணும். அதாவது மாசத்துக்கு நூத்துக்கணக்கான குழந்தைங்கள கொண்டு போய் விக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொன்னேன்ல. அதாவது இப்போ எல்லா குழந்தைங்களுமே வந்து காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. எல்லாரையுமே காப்பாத்தியே ஆகுவேன். அதாவது இங்க இருக்கக்கூடிய என் வெண்பா, இன்னும் மத்த 2 குழந்தைங்கள மட்டும் இல்ல, இவங்களோட கஸ்டடியில எத்தன குழந்தைங்க இருக்கோ அத்தனையும், இங்க இருக்கக்கூடிய எல்லா ரவுடிங்களையுமே வந்து அதாவது இந்த கும்பல் எல்லாத்தையுமே நான் போலீஸ் கிட்ட புடிச்சு குடுக்க தான் போறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி
மல்லி ஒத்த ஆளாக நின்றுக்கிட்டு பயங்கரமாக வந்து ஒரு கர்ஜனையோட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே வந்து அந்த லேடிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த கும்பலுக்குள்ளே நம்மளே வந்துட்டு போயிட்டுருக்கோம். வெளியே போயிட்டு போலீஸ்கிட்ட இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க, இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறதுக்கே எனக்கு தைரியம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கும்பலுக்குள்ளே வந்து இவ்வளோ தைரியமாக பேசுறியம்மா, உண்மையிலேயே நீ எல்லாம் வந்து தைரியசாலி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெண்பாவும் வந்து வெண்பா அவங்க அதாவது மல்லியம்மா நீங்கள் அவங்கள விட்டுறாதீங்க, அவங்க எத்தனை குழந்தைங்களை கடத்தி கொண்டு போய் விற்கிறாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விற்கிறாங்களாம், கண்டிப்பாக இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மல்லியும் அவங்க கூட எந்த அளவுக்கு போராடி சண்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமான சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இப்போது இந்த கலாவதியோட கழுத்துலேயே வந்து கத்தியை வச்சுக்கிட்டு, அதாவது நீங்கள் எல்லாரும் பின்னாடி போயிடுங்க, இவளோட கழுத்தை ஒரே இதில் அறுத்துருவேன், கொன்று போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய 3 குழந்தைங்க வெண்பா முதற்கொண்டு 3 குழந்தைங்களுமே வந்து இப்போ காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றினதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அடுத்ததாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அப்படியே திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு எல்லாருமே நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய், மல்லி இன்னும் வந்து அதாவது இந்த போலீஸு அவங்க எல்லாருமே வந்து என்ட்ரி கொடுத்து சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, இப்போ எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. வெண்பாவை வந்து காப்பாற்றுறதுக்காக உண்மையிலே இப்படிப்பட்ட சம்பவத்தை நம்ம மல்லி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே யாருமே இங்கே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.